எவ்ரி கம்பேக் இஸ் better than a setback. ஸோ இந்த ஒரு வேர்ட் வந்து இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் த கிரிக்கெட் பிளேயர்ஸ், திஸ் வேர்ட்ஸ் இட்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். ஏன்னா இந்த ஒரு வேர்ட் வந்து கண்டிப்பாக நம்ம எல்லாரோட லைஃப் நம்ம இது பண்ணினா நமக்கு எந்த ஒரு செட்பேக் இருந்தாலும் அதை விட நமக்கு ஒரு பெட்டர் ஒரு கம்பேக் இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு இதுதான். ஸோ அதுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் யாருன்னா முகமது சிராஜ். ஸோ ஒரு பிரில்லியன்ட் கம்பேக் இன் ஒரு லாஸ்ட் டெஸ்ட்டில் ஃபார் இந்தியா. அண்ட் அட் த சேம் டைம் இங்கிலாந்து ஆல்சோ they fought back well. So ஒரு lots of things can happen at 5th oval test. So let's discuss about the England versus India, the final test at oval. So India first batting பண்ணாங்க. ஸோ 224 அப்படிங்கிற ஒரு மாதிரி ஸ்லோ ஸ்டார்ட் பிகாஸ் ஆஃப் too many rain interruptions. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டே 1ல் பார்த்தீங்கன்னா ஒரு 204 தான் இந்தியாவில் அடிக்க முடிஞ்சுது. லைக் கருண் நாயரோட ஒரு ஸ்லோ செஞ்சுரி, ஆஃப் செஞ்சுரி, ஐ திங்க் இந்த சீரீஸில் கருண் நாயரோட ஃபர்ஸ்ட் ஆஃப் செஞ்சுரின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு கம்பேக் டெஸ்ட் இந்த சீரீஸில். அண்ட் தென் செகண்ட் டே ஆஃப் பிளேயில் பார்த்தீங்கன்னா தென் ஒரு 20 ரன்ஸ்க்கே ஆல்மோஸ்ட் இந்தியா தே லாஸ்ட் த ரிமைனிங் ஆஃப் விக்கெட்ஸ். தென் 224க்கு இந்தியா ஆல் அவுட் ஆனாங்க. இந்த பிளே பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து வந்து ஜாக் ராலி பிரில்லியன்ட் ஸ்டார்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாரி ப்ரூக் ஒரு பர்ஃபார்மன்ஸ், இதெல்லாம் பார்த்தா ஒரு 247 அப்படிங்கிற மாதிரி இங்கிலாந்து வந்து இது பண்ணாங்க. அண்ட் அட் த சேம் டைம் இந்த ஒரு கேமில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டீம்ஸ்லேயும் இந்த 11ஸில் கொஞ்சம் நிறைய சேஞ்சஸ் இருந்துச்சு. ஸோ இந்தியா டீம் பொறுத்த வரைக்கும் அன்டவுட்லி பும்ரா இல்லை இந்த லாஸ்ட் டெஸ்ட் ஆடில். லைக் இன் பிளேஸ் ஆஃப் அன்ஷுல் கம்போஜ் ஒரு ஆகாஷ் தீப் வந்தார். தென் பிரசித் கிருஷ்ணா ஆல்சோ தே கேம் இன் ஸ்குவாட். அண்ட் தென் ஒரு ரிஷப் பண்ட்டுக்கு பதிலாக ஒரு த்ருவ் ஜுரல். ஸோ இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் நம்ம பார்த்தோம் நம்ம இந்த ஒரு கேமில். அந்த இங்கிலாந்து டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பென் ஸ்டோக்ஸ், ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஸோ இந்த மாதிரி பிக் நேம்ஸ்லாம் மிஸ்ஸஸ். அது போல் இப்போ ஜேக்கப் பெத்தல், கஸ் அட்கின்சன் மாதிரியான பிளேயர்ஸ்லாம் வந்தாங்க. ஸோ கம்மிங் டு த கேம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் இன்னிங்ஸ் இங்கிலாந்து ஒரு 247க்கு அப்புறம் வந்து ஒரு இந்தியா வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட் இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். லைக் அதுக்கேற்ற மாதிரி நல்லாவே பண்ணாங்க. ஸோ ஒரு பேட்டிங் யூனிட்டாகவும் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி ஒரு த்ருவ் ஜுரல் ஒரு நல்ல ஒரு இது பண்ணார். அண்ட் தென் எஸ்பெஷலி ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர் இவங்க எல்லாரும் ஒரு நல்ல ஃபைட் பேக் கொடுத்தாங்க. இன் செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு பில்லியன் 50s ரெண்டு பேருமே. வாஷி ஒரு பில்லியன் 50, ஜடேஜா ஒரு பில்லியன் 50, வெல்மேட் 50. லைக் இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்தியா ஆனதுக்கப்புறம் ஒரு 300+ ரன்ஸுக்கு டார்கெட் மாதிரி இருந்துச்சு. ஸோ எண்ட் ஆஃப் த டே 3ல் 50 for 1ங்கிற மாதிரி இருந்துச்சு கேம். ஸோ ஆல்மோஸ்ட் இது இந்தியாவுக்கு ஒரு ஃபேவராக இருக்குமா? ஏன்னா வந்து விக்கெட்ஸ் எடுத்தால் இந்தியா வின். இன்கேஸ் இங்கிலாந்து வந்து பேஸ்பால் அப்ரோச் அவங்களோட ஆஸ் யூஷுவல் பேஸ்பால் அப்ரோச்சை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா மேபி இட்ஸ் வெரி டஃப் ஃபார் இந்தியாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. லைக் டே 4 பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆஸ் ஒரு இந்தியன் ஃபேனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஹோப் போட்டிருப்பீங்க. ஏன்னா ஹாரி ப்ரூக் அண்ட் ஜோ ரூட்டோட ஒரு பிரில்லியன்ட் பார்ட்னர்ஷிப் வந்து ஆல்மோஸ்ட் இந்தியன் டீமோட ஹோப்ஸையே வந்து டவுன் பண்ணிச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா ரெண்டு பேரோட பிரில்லியன்ட் பார்ட்னர்ஷிப். ஸோ எனக்கு வந்து டே 4லேயே முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் நான். லைக் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு ரெயின் இன்ட்ரப்ஷன் அது ஒரு பேட் லைட்னால பார்த்தீங்கன்னா லைக் அந்த டே 4ல் பாதி இருந்துச்சு. ஸோ இந்த எண்ட் ஆஃப் த டே 4ல் பார்த்தீங்கன்னா 37 runs to வின்னுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. லைக் அப்போயே நான் யோசித்தேன், ஓகே இங்கிலாந்து தான் சீரீஸ் வின் பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி தான் இது பண்ணேன். லைக் ஃபைனல் டேஸ் ஆஃப் பிளே தான் லைக் சர்ப்ரைஸ் லைக் எல்லா ஒரு இந்தியன் ஃபேன்ஸுக்குமே காத்திருந்தது தான் சொல்லணும். ஏன்னா பிரில்லியன்ட் போல் பை முகமது சிராஜ் அண்ட் பிரசித் கிருஷ்ணா. ஸோ அவங்க ரெண்டு பேரோட எக்ஸ்ட்ராடினரி பேஸ் அட்டாக் தான் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவுக்கு வந்து இந்த ஒரு கேமை வின் பண்ணி கொடுத்துருக்குன்னு சொன்னேன். எஸ்பெஷலி முகமது சிராஜ் லைக் ஒரு 5 for தான் என்ன சொல்கிறது இந்தியன் டீமை வந்து ஒரு இந்த சீரீஸ் லெவல் பண்ணுறதுக்கான ஒரு மெயின் ரீசனாகவே இருந்திருக்கு. லைக் வி ஆல் நோ அபவுட் வாட் ஹேப்பன் அட் லாஸ்ட் டெஸ்ட்டுங்கிற மாதிரி ஒரு பேட்டிங்கில் வந்து என்ன சொல்கிற அன்ஃபார்ச்சுனேட் டிஸ்மிஸ்ன்னு தான் சொல்லணும். ஏன்னா பெரிய ஒரு எரர்லாம் எதுவுமே பண்ண சிராஜ் அந்த ஒரு டைமில். லைக் ஒரு டிஃபென்ஸ் ஆட போய்ட்டு அது அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஸோ மெனி அன்லக்கி டிஸ்மிசல்ஸ்லாம் நம்ம கிரிக்கெட்டில் நிறைய பார்த்துருப்போம். ஸோ தட் கைண்ட் ஆஃப் டிஸ்மிசல்ஸ் அந்த ஒரு இது லைக் அது எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஹார்ட் ஒரு ப்ரோக்கன் பெயினை சிராஜ் கொடுத்துருக்கோங்கிறது லைக் ஐ ரியலி அண்டர்ஸ்டாண்ட். பட் அட் த சேம் டைம் அந்த ஒரு பெயினுக்கு வந்து ஒரு ரிலீஃபுங்கிற மாதிரி இந்த ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து சிராஜுக்கு அது அப்படியே ஒரு பெரிய ஒரு இதுவாக இருந்துச்சு. அதை நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன், எவ்ரி கம்பேக் ஆஸ் பெட்டர் தென் செட் பேக்குங்கிற மாதிரி. ஸோ அந்த ஒரு செட் பேக்குக்கு பெட்டர் தென் ஒரு கம்பேக்னா இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான். லைக்
பிரசித் கிருஷ்ணா இஸ் ஆல்சோ டன் த குட் ஜாப். ஆகாஷ்தீப் நான் ஆகாஷ்தீப் பற்றி சொல்ல மாட்டேன். ஸோ இந்த செகண்ட் இன்னிங்ஸில் இந்தியாவோட பேட்டிங்க்கு ஆல்மோஸ்ட் ஒரு ஃபவுண்டேஷன் போட்டதே இப்போ ஆகாஷ்தீப். ஒரு நைட் வாட்ச்மேனாக வந்து ஒரு டே 2 எண்ட் ஆஃப் டே 2 டே 3ல பார்த்தீங்கன்னா, ஸோ டே 4ல் பார்த்தீங்கன்னா ஒரு பில்லியன் 50 அந்த மாதிரி நம்ம பார்த்தோம். நம்ம டே 3ல யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல ஆகாஷ்தீப்னு இந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸுங்க யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ வெல் மேட் 50 பை ஆகாஷ்தீப். தென் பவுலிங்லேயும் ஒரு சில மேட்ச் இந்த சீரீஸ் நல்லாவே பண்ணார். ஸோ லாஸ்ட் டேயில் ஒரு 37 ரன்ஸ் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து இங்கிலாந்து கொஞ்சம் நல்லாவே அட்டாக்கிங் கிரிக்கெட்லாம் ஆடினாங்க. ஆல்ரெடி சொன்ன முகமது ஷான், பிரசித் கிருஷ்ணா 2 பேர் பவுலிங் தான் மேட்ச் வின் பண்ணி வச்சுட்டு இந்த ஒரு டைமில் அனதர் ராயல் சல்யூட் ஃபார் த அனதர் பிளேயர்னா கிறிஸ் வோக்ஸ். பிகாஸ் ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் கேம் ரிஷப் பண்ட் பார்த்தோம், ஒரு டோ இன்ஜுரியோட பேட்டிங் ஆட வந்தது நம்ம பார்த்தோம். அந்த டைமில் நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு எமோஷனல் இது வந்து அந்த சேம் டைம் இந்த ஒரு டெஸ்ட்டில் கிறிஸ் வோக்ஸ் ஃபீல்டிங் அப்போ அந்த லெஃப்ட் ஷோல்டரில் வந்து ஒரு இன்ஜுரி. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் தே டிட் நாட் பேட். அதுக்கப்புறம் இப்போ செகண்ட் இன்னிங்ஸில் அந்த ஒரு 1 விக்கெட்டில் வந்து இருக்கணும், 17 ரன்ஸ் அடிக்கணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் வந்து அது ஒரு கையோடையே வந்து பேட்டிங் ஆட வந்தது. நிஜமாக எல்லாருக்குமே ஒரு மாதிரி சிலுத்து போச்சுன்னு தான் சொன்னேன். ஏன்னா மென்ஸுங்கிறத தாண்டி ஆஸ் எ கிரிக்கெட்டர்ஸ், ஒரு கிரிக்கெட்டராகவும் சரி, ஆஸ் ஒரு கிரிக்கெட் ஃபேனாகவும் சரி, நம்ம யாருக்குமே விட்டு கொடுக்க கூடாதுங்கிற அந்த ஒரு ஆட்டிடியூடாக இருக்கும். அந்த ஒரு ஆட்டிடியூட் தான் இந்த கிரிக்கெட்டர்ஸ்க்கு இருக்குதுன்னு சொல்லலாம். நிறைய பேர் சொல்லலாம் கிரிக்கெட் என்ன சொல்கிறது, இப்போ காசுக்காக தான் ஆடுறாங்க, காசுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் அப்பார்ட் ஃப்ரம் த மணி, இட்ஸ் அ ஸ்பிரிட் ஆஃப் த கேம். அதுதான் அன்டவுட்டட்லி. ஏன்னா என்ன சொல்கிறது, என்ன தான் காசுக்காக அப்படின்னு சொன்னாலும் இதெல்லாம் வந்து இட்ஸ் ஒரு ப்ரைஸ்லெஸ் மூமெண்ட். இந்த மாதிரி ஒரு இன்ஜுரியோட அவங்க ஆடுற கண்ட்ரிக்காக வந்து இந்த அளவுக்கு ஒரு டெடிகேட் பண்ணுறதுங்கிற ஹேட்ஸ் ஆஃப். ஸோ 4th டெஸ்ட்டில் எந்த அளவுக்கு எப்படி நான் ரிஷப் பண்ணிட்டு ஒரு சல்யூட் வச்சுன்னா, அதேமாதிரி இந்த ஒரு டெஸ்ட்லையும் ஐ சல்யூட் ஃபார் த கிறிஸ் வோக்ஸ். அது எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஸோ லாஸ்ட்டாக அந்த 2-all அப்படிங்கிற இந்தியா சீரீஸ் வின் பண்ணாங்க. அட் த சேம் டைம் ஸோ ஒரு லாஸ்ட்டாக ஒரு 4 சீரீஸாக பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா வந்து ஒரு இங்கிலாந்து அகேன்ஸ்டாக சீரீஸ் வின் பண்ணலை. ஸோ 2011 பார்த்தீங்கன்னா ஒரு 4-0 லாஸ். அதுக்கப்புறம் 2014 லாஸ், 2018 லாஸ். 2021 பார்த்தீங்கன்னா இது சேம் சினாரியோ 2-all மாதிரி தான் இருந்துச்சு. 2-all சீரீஸ் லெவல் பண்ணாங்க. ஸோ இந்த ஒரு இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா சீரீஸும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சீரீஸ் லெவல் தான் இருக்கே தவிர இந்தியா டிட் நாட் வின் த சீரீஸ். லாஸ்ட்டாக 2008, 2009க்கு அப்புறமா இந்தியா வந்து இங்கிலாந்து சீரீஸ் வின் பண்ணதே இல்லை. ஸோ அந்த ஒரு ஜீன்ஸ் இன்னும் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. தென் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு விராட் கோலி, ரோஹித் சர்மா இல்லாத ஒரு டெஸ்ட் சீரீஸ். அதாவது சுப்மன் கில் மாதிரி ஒரு யங்ஸ்டரை ட்ரஸ்ட் பண்ணி ஒரு இங்கிலாந்து மாதிரியான கண்டிஷன்ஸில் ஒரு டெஸ்ட் சீரீஸுங்கும் போது கொஞ்சம் யாருக்குமே அந்த ஒரு ஹோப்ஸ் இல்லாமல் தான் வந்திருக்கும் பிஃபோர் ஸ்டார்ட் ஆஃப் த சீரீஸ். அந்த இதெல்லாம் ஓவர் கம் பண்ணியிருக்காராங்கிறது கேட்டால் எனக்கு தெரிஞ்சு 50 to 60% சுப்மன் கில் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லலாம். ரிமைனிங் ஆஃப் 40% கொஞ்சம் நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது சுப்மன் கில் பொறுத்த வரைக்கும். ஸோ ரொட்டேட்டிங் ஆஃப் பவுலர்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஆஸ் அ பேட்ஸ்மேனாக கொஞ்சம் இந்த சீரீஸில் சுப்மன் கிலுக்கு நல்லாவே ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. அண்ட் அட் த சேம் டைம் யசஸ்வி ஜெய்ஸ்வாலாக இருக்கட்டும், KL ராகுல் அண்ட் சொல்லவே தேவையில்லை. KL ராகுல் எந்த மாதிரி கண்டிஷன்ஸாக இருந்தாலும் they gave the full potential for the team. ஸோ அதை இந்த சீரீஸில் நல்லாவே பண்ணியிருக்காரு. அண்ட் தென் நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண சாய் சுதர்ஷன், கருண் நாயர், they did not perform well unfortunately. ஒரு சில மேட்சஸ் நல்லா பண்ணாங்க. ஸோ பெருசாக இது பண்ணல. ஒரு அன்எக்ஸ்பெக்டட் திங்க் அப்படின்னு பார்த்தா ரவீந்திர ஜடேஜாவோட பர்ஃபார்மன்ஸ் இந்த ஒரு சீரீஸில் வந்து ரொம்பவே ஒரு டாக்கேட்டிவாக இருந்துச்சு. ஏன்னா ஜடேஜா ஆஸ் அ ஒரு ஸ்பின்னராக நம்ம பார்த்துருப்போம். ஒரு இந்தியன் கண்டிஷன்ஸ்லாம் ஃபாரின் கண்டிஷன்ஸ்லாம் மோஸ்ட்லி ஒரு ஸ்பின்னர் தான் ஆடுவாங்க. எஸ்பெஷலி இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் ஒரே ஒரு ஸ்பின்னரோட தான் போவாங்க. அந்த ஒரு இது ஜடேஜாவுக்கு வந்திருக்கு. ஸோ நிறைய பேருக்கு யோசிக்கலாம் ஏன் ஜடேஜா டீமில் இருக்கார், பெருசாக பவுலிங்கும் போகிறது இல்லையா. பட் பவுலிங்லனால நான் பேட்டிங்கில் பண்ணி காட்டுவேன் அப்படிங்கிற அந்த ஒரு ஆட்டிடியூடை வந்து இந்த ஒரு சீரீஸில் பண்ணி காட்டியிருக்கேன் ஜடேஜா. ஹேட்ஸ் ஆஃப் டு ஜடேஜா. அந்த அனதர் ஸ்பின்னர் பார்த்தா வாஷிங்டன் சுந்தர். ஸோ வாஷிக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சீரீஸ் ரொம்ப நல்லாவே போயிருக்கு. ஸோ செகண்ட் டெஸ்ட்க்கு அப்புறமா டீமில் வந்தார். ஸோ ஒரு லாஸ்ட் டெஸ்ட்டில் ஒரு க்ரூஷியலான டைம்ஸில் விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்ததாக இருக்கட்டும். 4th டெஸ்ட்டில் ஜடேஜாவோட பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணி 2 பேரும் செஞ்சுரி அடித்ததாக இருக்கட்டும். இந்த ஒரு 5th டெஸ்ட்டில் ஒரு க்ரூஷியல் டைமில் ஒரு 50-ஆக இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு
இந்தியாவுக்கு ஒரு பாசிட்டிவ் நோட்ஸாக இருக்குது. அப்கமிங் ஆஃப் டெஸ்ட் சீரீஸ்லாம் இப்போ நம்ம ஹோம் சீரிஸ் வருது, சவுத் ஆஃப்ரிக்காவோடய வெஸ்ட் இண்டீஸ் வரும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து ஒரு பேஸாக இருக்கும். அது வாஷிங்டன்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த இதெல்லாம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஒரு நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க இந்த ஒரு சீரிஸ் பொறுத்த வரைக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில். பட் சம் லிட்டில் பிட் ஹோல்ஸ் இருக்குது சில இதில். ஸோ அந்த இதெல்லாம் இந்தியா வந்து கொஞ்சம் ரீதிங்க் பண்ணி கொஞ்சம் சரி பண்ணாங்கன்னா தென் அன்டவுட்லி இந்த WTC வந்து இந்தியா வின் பண்ணுங்கிறது எந்த ஒரு டவுட்டுமே இல்லை கைஸ்.